ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கும் வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏப்ரல் 9 பங்குனி 26 வியாழக்கிழமை. அன்றைக்கு பஞ்சாங்கம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி தேய்பிறை சப்தமி திதி. நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், பகல் முழுக்க இருக்குது. கிழமை வியாழக்கிழமை, குருவாரம். ஓகே நேயர்களே, இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. இப்போ நட்சத்திரத்துக்கு முதல் சொல்லுவோம். தெய்வத்தோட அனுக்கிரம் பெற்ற நட்சத்திரம். ஒவ்வொரு நாளுமே சில குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு இறைவனோட அனுக்கிரம் இருக்குது, கடவுளோடைய கடைக்கன் பார்வை கிடைக்குது. தெய்வ சங்கல்பம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்கிறது கிடையாது. எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கிறது. ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்குமே தினமும் தெய்வத்தின் அருளால் சில நன்மைகள் நடக்குது. சில பேருக்கு சாதகமாகவும் இருக்கும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. சரியா நேரில் அதை நம்ம ஏற்றுக்கணும். சாதக பாதகத்தை சரிவிகிதமாக ஏற்றுக்கணும். அப்போ தான் மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி தெய்வத்தின் அருள் பெற்ற நட்சத்திரங்கள், தெய்வத்தால் ஆசீர்வாதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்களுக்கு யோகம் இருக்கும், ராஜயோகம் இருக்கும். குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பணவரவு லட்சங்களாவோ ஆயிரங்களாவோ கோடிகளாக இருக்கும். உங்கள் அலோகேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிலைப்பாடு மாறுபடும். அப்படி பார்க்கல 12 நட்சத்திரங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரங்கள். அசுபதி, மகம், மூலம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 12 நட்சத்திரத்துக்குமே கடவுளுடைய கடைக்கின் பார்வை இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 12 நட்சத்திரக்காரங்களும் ஏப்ரல் 9ஆம் தேதி நல்லபடியாக இருப்பீங்க. சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இவங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட தேவதை, வணங்க வேண்டிய தெய்வம், லக்கி நம்பர், மற்ற தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. மற்ற நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் நான். சரியா? 27 நட்சத்திரத்துக்கும் சொல்வேன், 12 ராசிக்கும் சொல்வேன். உங்கள் நட்சத்திரம் ராசி வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்க, வீடியோவை கேளுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இது தினமும் முதல் நாள் 5:30க்கு வந்துடும். உங்களுக்கு மறுநாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். சரி நேயர்களே, இப்போ அசுபதி, மகம், மூலம் இவங்களுக்கு தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். இவங்க யாரை கும்பிடணும்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. இவங்களுக்கு எப்படி சார் பணம் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு காரியம் நடக்கும். இவரோட பிள்ளைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் நல்லபடியாக இருக்கும். இவங்களோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிவிடுவாங்க. அதுபோக உள்ளூரில் பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, பண சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, நகைக்கடை, வட்டிக்கடை, அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் பெரியவரோட அனுக்கிரம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. மத குருமாருடைய சங்கல்பம், அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். மனதுக்கு நிறைவான ஒரு திருப்தியான ஆன்மீக சிந்தனை உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் தாயுள்ளத்தோடு இருப்பீங்க. ஈகை, கருணம், காரணியத்தோடு இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்ப்புகளை தோஷம் பண்ணிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், தோட்டம், துறவு, வண்டி, வாகனம் அது சம்மந்தப்பட்ட காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். தாய் அன்பு இருக்கும். குடும்பத்தில் தாய்வழி உறவுமுறைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அம்மாவோட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அதாவது மாமா, சித்தி, பெரியம்மா இவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவங்களுடைய உதவி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு லக்கி எண் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை ஆதிபராசக்தி. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். நீங்கள் உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. லக்கி எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. உங்களுக்கு எப்படி சார் பணப்பழக்கம் இருக்கும்னா, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணப்பழக்கம் இருக்கும். வியாபாரம், தொழில், ட்ரேடிங்
இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, டியூட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ், இன்றைக்கு மாடர்ன் உலகத்தில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. மொபைல் ஃபோன், இன்டர்நெட், இப்படி நிறைய சம்மந்தப்பட்டிருக்குல்ல, இணையம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமாக இன்பமான நாளாக இருக்கும். அதில் நல்லா அவங்களுக்கு வருமானம் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும், நல்ல அவுட்புட் இருக்கும். ஸோ மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டத்துக்கு நல்ல ஒரு யோகமான வெற்றி உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் நல்லா இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெண்களோட ஆதரவு இருக்கும், குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், உல்லாசம் இருக்கும். சாயந்தரம் நேரம் எங்கேனாச்சும் பிக்னிக், பார்க், பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது என்ன சார் பொழுதுபோக்கு அப்படின்னா, இந்த மால் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நம்ம போகிறோம்ல, நம்ம வந்து சில சந்தோஷத்துக்காக சில இடத்துக்கு போவோம், பார்க் போவோம், பீச்சுக்கு போவோம், சில நேரம் சில மாலுக்கு போவோம், சில பிளாசாவுக்கு போவோம். இது மாதிரி இடத்துல கடை வச்சுருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெக்ரேஷன் கிளப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி மனமகிழ் சம்பந்தங்கள், மனம் மகிழ்ச்சிக்கு உண்டான இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பெண்களோட ஆதரவு இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். லக்கி எண் 6, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, லக்கி நிறம் வெள்ளை. ஸோ இந்த 12 நட்சத்திரத்துக்கும் மிக சிறப்பாக இருக்குது. இந்த 12 நட்சத்திரத்துக்கும் மறுபடியும் லக்கி நம்பர் சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம் லக்கி நம்பர் 3, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் லக்கி நம்பர் 2, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் லக்கி நம்பர் 5, திருவாதிரை, சுவாதி, சதயம் லக்கி நம்பர் 6. ரைட் நேர்களே, இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கெலாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி, பூரம், பூராடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கொஞ்சம் அசம்பந்தமாக இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ராம மந்திரத்தை சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். வீண் சிரமம் இருக்கும். சரியா, உடல் உஷ்ணமாகும், அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும். பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்பில் இருக்கும், கவனமாக இருக்கணும். இருப்பினும் சில வேலைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிமை வேலை, கூலி வேலை, சப்கான்ட்ராக்ட் ஒர்க்கு, கட்டட ஒர்க்கு, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, அதுபோக வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க, ஆயில் அண்ட் கேஸில் வேலை பார்க்குறவங்க, ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், வேன் டிரைவர், கண்டக்டர், கிளீனர், வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலமாக இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கும். இருப்பினும் மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வீண் செலவு இருக்கும், மனதில் ஒரு பயம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். தேவையில்லாமல் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேண்டாம். சரியா, அலைச்சலை குறைச்சிக்கோங்க. தேவைப்படுற விஷயத்தை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது நல்லபடியாக முடியாது. சரியா, இதிலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கும், அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ராம மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு லக்கி கலர் பிங்க் கலர் அல்லது ரோஜாப்பூ கலர். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா, ஆன்மீக பற்றுதல் வச்சுக்கணும், ஆன்மீக சிந்தனை இருக்கணும். தெய்வ பாடலை கேளுங்க, தெய்வத்தோடைய சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க, இறைநாமத்தை சொல்லுங்கள், விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். சரியா, மனதில் ஒரு கலக்கம் இருக்கும், இனம் புரியாத பயம் இருக்கும். சரியா, பெண்களால் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போங்க. சரியா நேர்களே, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் சில பிணக்கு இருக்கும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் சில பிணக்கு இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். சரியா, காரிய தடை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக வந்து அசம்பந்தம் இருக்கும். அசம்பந்தம்னா என்ன, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், உடலில் சோர்வு இருக்கும். ஸோ கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்தவர்கள் மனதை வந்து பக்குவமாக வச்சுக்கணும். யோகா, தியானம் பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. பிற விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி வீண் செலவு இருக்கும். சரியா, வீண் செலவு இருக்கும். இருப்பினும் சில பேர் வந்து ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சில காரியங்களை நல்லபடியாக பண்ணுவீங்க. சரியா, என்ன சொல்லுவாங்க, இந்த கடைநிலை ஊழியர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா, மேலதிகாரிகளில் ஒரு ஆஃபீஸில் வந்து கடைநிலை ஊழியர் இருக்கிறாங்கள அவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வேகமாக போகிறது, ஃபாஸ்ட் ஃபுட், கொரியர் சர்வீஸ், இப்படி நிறைய சில வேலைகள்லாம் இருக்குது. தொழில் அதாவது வேகமாக செய்கிறது.
அது சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். மொபைல் ஃபோன் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறவங்க, மொபைல் கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். புலனாய்வுத்துறையில் இருக்கிறவங்க, துப்ரீம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, சிஐடி வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மறைபொருள்லேருந்து வெளியே வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது அது சம்மந்தப்பட்ட வேலை இருக்குது நல்லாயிருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு வீண் செலவு இருக்கும். சரியா, தேவையில்லாத செலவு விரயம் இருக்கும். சாப்பாடு டயத்துக்கு சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் ஒரு வெறுப்பு தட்டும். கெட்டவர்களோட சகவாசம் இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை தேவையில்லாத விஷயத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் வீண் மனஸ்தாபம் வரும். பொருள்களை கவனமாக வச்சுக்கோங்க. பொருட்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் கோஷ்டி பூசல் இருக்கும். வியாபாரத்தில் போட்டி இருக்கும். தொழில் போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும். அதனால் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி காலையில் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையினுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஜெயதே தேவி, துர்கா தேவி சரணம் சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கருப்பு கலர் ப்ளைனாக போட முடியாது, டிசைனாக போட்டுக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி நல்லா இருப்பீங்க. ஆளுமையோடு இருப்பீங்க, அதிகாரத்தோடு இருப்பீங்க. இருப்பினும் மற்றவங்க பேச்சை கேளுங்க. தான் பேச்சை மற்றவங்க கேட்கணும்னு அடாமண்டாக இருக்காதீங்க. பிறரோட ஒத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஊரோட ஒத்து போங்க. மேலதிகாரோட பேச்சை கேளுங்க. சில பேருக்கு வந்து உடல் உஷ்ணமாகி தலைவலி வரும், வயிற்றுப்போக்கு இருக்கும். மனதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரியா, மனதாபம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே எங்கேனாச்சும் அலையலாமான இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க, வெளியே அலைவீங்க. வெயிலில் அலைகிறதுனால உடல் உஷ்ணமாகி சில பிரச்சனைகளை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. இருப்பினும் போட்டி பந்தயங்கள் இதில் வெற்றி கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சர்வம் சிவமயம்னு சிவநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் தாப்பனுடைய ஆதரவு இருக்கும். தாப்பனுடைய உறவுமுறைகள் நல்லா இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். பணப்பிரச்சனை இல்லை. தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர், பொன்னிறம், ஆரஞ்சு கலர், ஃபேண்டா கலர். இது வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து 12 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. அடுத்து ஆயில்யம் கேட்ட ரேவதி இருக்குல்ல, அதுக்கு சொல்லணும்ல. ஆயில்யம் கேட்ட ரேவதிக்கு எப்படி சார் இருக்கும்? ஆயில்யம் கேட்ட ரேவதி வந்து ஒரு ஆசபாசமாக இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. உணர்ச்சியை குறைச்சிக்கோங்க. சகோதர வழியில் விட்டு கொடுத்து போங்க. உடன் பிறந்த அண்ணன், தங்கை, தம்பி, தங்கச்சி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. முன்கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு குறியாக இருப்பீங்க. எப்படியும் பணம் சம்பாதிச்சு ஆகணும்னு. தூரதேசத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். சரியா, அலைச்சல் இருக்கும். இருப்பினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க. பிறரோட உதவியை எதிர்பார்க்கலாம். கையில் காசு பண தட்டுப்பாடு இருக்கும். அதனால் செலவுகளை சிக்கனமாக வச்சுக்கோங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க. உடல் உஷ்ணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த பிணி சம்மந்தப்பட்டவங்க உடல் நலத்தை பார்த்துக்கணும். சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், தைராய்டு பிரச்சனை, உடல் இரத்த பிணி சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மருந்து மாத்திரை கட்டத்தை எடுத்துக்கோங்க. சில பேருக்கு ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக காரிய அனுகூலம்லாம் இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து சிகப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டே நேர்களே. அதில் 12 நட்சத்திரத்துக்கு மாபெரும் யோகம் இருக்குது. அந்த 12 நட்சத்திரத்துக்கு தான் கடவுளுடைய கடைக்கண் பார்வை இருக்குது. மற்ற நட்சத்திரத்துக்கு வந்து சுமாராக இருக்குது. அதுக்கு உண்டான வழிபாடும் தெய்வத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதில் முக்கிய விஷயம் என்னென்னா, எந்தெந்த நட்சத்திரம் சரியில்லையோ அவன் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சரியா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் காரியத்தை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதை வந்து நான் பஞ்சாங்கத்தின்படி பார்த்து சொல்கிறேன். நாள் திதி கிழமை மற்ற வகையெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மேச ராசிக்கு எப்படி சார் இருக்குது? மேச ராசிக்கு 2-7 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா, அவர் சாரத்தில் சந்திரன் போகிறாரு. 4 கூடையவன் 2-7 கூடையன் சாரத்தில் போகிறது நல்லது தான். குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், லாபம் இருக்கும், கணவன் மனைவி நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, 12 ஜாலியாக இருப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கும். இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நட்சத்திரத்துக்கும் நல்லாயிருக்கும், ராசிக்கும் நல்லாயிருக்கும். அப்படி வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ அசுபதி நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். பணப்புழக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ராசிக்கும் நல்லா இருக்குது. ஸோ ராசிக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கிறதுனால அசுபதி நட்சத்திரத்துக்கு அந்த கோடீஸ்வர யோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, கண்டிப்பாக யாருக்கோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கும். இதுதான், அதுக்கு தான் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன். நீங்கள் அதை கோயின்சைட் பண்ணிக்கணும்.
உங்கள் நட்சத்திரத்துக்கும் நல்லா இருந்து அந்த நட்சத்திரம் இருக்கிற ராசிக்கும் நல்ல பலன்கள் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது டபுள் மடங்கு கிடைக்கும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், பெருக்கல்ல போகும், பெனிஃபிட்ஸ் எல்லாமே பெருக்கல்ல போகும். புரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தை சும்மா கேட்குறது முக்கியம் கிடையாது, புரிதல் முக்கியம். இவர் என்ன சொல்கிறாரு, எந்த ஃப்ளோவில் சொல்கிறாரு, அதோடு நீங்கள் கோயின்சைட் ஆகி வந்தீங்கன்னா பலன்கள் அப்படியே நிற்கும். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது. சரியா? சில பேர் அப்படியே பொழுதுபோக்காக கேட்பாங்க, தனக்கு நல்லது சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு, எப்படி பிரித்து சொல்கிறாரு, அதை நீங்கள் உள்வாங்கணும். என்றைக்கு உள்வாங்கிற சக்தியை அதிகப்படுத்திட்டீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு மாதிரி வித்தியாசப்பட்டுருவீங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையே மாறும். சரியா? சில விஷயத்தை நறுக்குன்னு செய்வீங்க, நல்லபடியாக இருப்பீங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பூதி ஜோதிடத்தில் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். நான் பெருமைக்காக சொல்லலை, கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ மேசராசிக்கு குடும்பம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிகேஷன் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்படுகிறது. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எதிர்ப்புகள் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றமான யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி லாபமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபஸுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் கவனமாக இருக்கணும். எழுதுறது, மெயில் அனுப்புறது, எதனாச்சும் ஃபைல் பண்ணுறது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடம்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதுசாக கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். சரியா? ராசிக்கு 3 குடைவன் ராசிநாதன் சாரத்திலே போகிறார். 1 6 குடைவன் சாரத்தில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உத்தியோகம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 2ஆம் இடம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். சரியா? காசு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருப்பினும் காரியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே? தூர இடத்துலேருந்து சில நல்ல செய்திகள் வரும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, கவனமாக இருக்கணும். சரியா? அலைச்சலை குறைச்சிக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு நிபந்தனையுடன் பலன் இருக்குது. சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால கவனமாக இருக்கணும். அடுத்து மிதுனத்துக்கு நல்லது ஒரு காரியம் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க, நலமறிய ஆவல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சந்திரன் பார்வை இருக்குது. ராஜ யோகாதிபதி சாரத்தில் போகிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். மிதுன ராசிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் பலன். ராசிக்கு நல்லா இருக்குது, நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லா ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, நல்லா பொழுதுபோகும், மனதுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ மிதுன ராசிக்கு 2 குடையவன் 5 12 குடையவன் சாரத்தில் போகிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அயனசேன போக நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுப செலவு இருந்தாலுமே விருப்பப்பட்டு தான் செலவு பண்ணுவீங்க. தூரதேசத்துலேருந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில பணம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், கடல் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட ஒரு இணக்கம் இருக்கும், புரிதல் இருக்கும். எங்கேனாச்சும் ஈவினிங் டைம் உல்லாசம் போயிட்டு வருவீங்க, உல்லாச பயணம் இருக்கும். உல்லாச பயணம்னா என்ன, வெளியூருக்குலாம் போக மாட்டீங்க, உள்ளூருக்குள்ளே எங்கேனாச்சும் ஜவுளி கடைக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, உங்கள் ஊரில் எது பொழுதுபோக்கு அம்சம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பார்க்கு, பீச்சு அப்படின்னு போயிட்டு வருவீங்க. மனதுக்கு நிறைவான நாளாக இருக்கும், நலமுடன் இருப்பீர்கள். ஸோ மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போதைக்கு சொன்னதில் மேசத்துக்கும் மிதுனத்துக்கும் மிகச்சிறப்பாக நல்லா இருக்குது. அடுத்து கடகத்துக்கு காரிய வெற்றி தான். 6ல் சந்திரன். சரியா? 4 10 குடையன் சாரத்தில் போகிறதுனால காரிய சிந்தனை இருக்கும், தொழில் சிந்தனை இருக்கும், நல்லா இருக்கும். காரியம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். சுகப்படுவீர்கள். அவ்வளோதான், சுகப்படுவீர்கள். அனைத்து வசப்படும். தாய் அன்பு இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். தோட்டம் தரு வச்சுருக்கிறவங்க, நிலபலன் வச்சுருக்கிறவங்க, நிலக்கலாறுகள் நல்லாயிருக்கும். வேளாண் உற்பத்தி பொருட்கள் நல்ல ஒரு விலைக்கு போகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அலைச்சல் இருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும். அலைச்சலின் பேரில் தான் ஆதாயம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சாதிப்பீங்க. சாதிக்க பிறந்தவன் நான் அப்படின்னு கடகராசினியர்கள் மாறுதட்டி சொல்லுவீங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கிறது. வெற்றி களிப்பு இருக்கும். வெற்றி வாகை சூடுங்கள். மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். சரியா? நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. 3 10 குடைவன் சாரத்தில் போகிறதுனால ஒரு ஊக்கம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் உழைப்பில் தான் இருக்குது. சரியா? உங்கள் உழைப்பின் வெளிப்பாடு தான் அதிர்ஷ்டம். காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட காரியங்கள், கலை, திரைப்படம், சின்னத்திரை, மீடியா, கலை, அப்புறம் நிறையா சொல்கிறோம்ல, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். அதுபோல் ஜவுளி கடை, வாசனை திரவங்கள், பாத்திர கடை, பொழுதுபோக்கு அம்சம் உள்ள கடைகள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் வளர்க்கறதுனால லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும்.
நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? சிம்ம ராசிக்கு வந்து ஒரு உன்னதமான உயர்வான நாளாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கும் நல்ல விதமாக இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. சரியா நேர்களே? குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். இளைய சகோதரம் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லது ஒரு காரியம் நடக்கும். உடன்பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் நல்லது ஒரு காரியத்தை கேட்பீங்க. நல்ல ஒரு தகவல் காதுக்கு வரும். கன்னி நாளில் சந்திரன் நல்லா இருக்கும். திக்பலம் அடைகிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. 10ஆம் இடம் வழக்கு. கர்மம் காரியம் நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் வணிகம் ட்ரேடிங் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கணிதம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டு படித்து அந்த தொழில் இருக்கிறவங்க. சரியா? இப்போ கணிதம்னா என்ன சார்? மேக்ஸ் பட சம்மந்தப்பட்ட தொழில். அவர் சிஏ படிச்சிருப்பார். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பார். இல்லைனா ஒரு அசோசியேஷனில் இருப்பார். ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பார். அது சம்மந்தப்பட்ட வேலைகள். இல்லைனா சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருப்பார். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பார். இல்லைனா மொபைல் ஃபோன் கடை வச்சுருப்பார். லேப்டாப் கடை வச்சுருப்பார். ஏதோ அந்த சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ளது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்து வச்சுருக்கவங்களுக்குலாம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கன்னிராசியில் வந்து தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆர்வமாக இருப்பீங்க. நாளில் சந்திரன் ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவுமுறையில் நல்லாயிருக்கும். பங்காளிகளோட இணக்கம் இருக்கும். கன்னிராசி மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. மிக உயர்வாக இருக்குது. அடுத்து வந்து துலாமுக்கு வந்து 3ல் சந்திரன் வெற்றி களைப்பு. வெற்றி மாமுகம் தெரியுது. அந்த வீர மாமுகம் தெரியுது. அனைத்தையும் துவசம் பண்ணுவீங்க. கஷ்டமான காரியத்தை ஈஸியாக முடிச்சிருவீங்க. மற்றவங்களால் முடியாத காரியத்தை வந்து ஈஸியாக எடுத்துருவீங்க. அது எப்படின்னா ஒரு சிக்கலில் வந்து முடிச்சு எங்கே இருக்குன்னு அதை மட்டும் எடுத்துருவீங்க. அதனால் சிக்கல் தீர்ந்து போயிடும். ஸோ ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் சாரத்தில் சந்திரன் போகிறார். 1-8 கூடியவன் சாரத்தில் 3ஆம் இடத்துல போகிறதுனால தூரதேசத்துலேருந்து நல்ல தகவல் வரும். வெற்றி கழிப்போடு இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடம் வளர்ப்புறதுனால பாக்கியம் இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் பேர் 4 பேர் மத்தியில் பேசப்படும். உங்கள் பேருக்கு நல்ல ஒரு புகழ் சேரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? துலாம் ராசிக்கும் நல்லா தான் இருக்குது. பொதுவாக சந்திரன் வந்து குரு பார்வையில் சுக்கிரன் சாரத்தில் போனாலே எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இதுதாங்க ஜோதிட சூட்சுமம். சரியா? சந்திரன் போராட நட்சத்திரத்தில் குரு பார்வையில் போகிறது வந்து எல்லாத்துக்கும் நல்லதான். அது தனுசில் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு. தனுசு வந்து காலப்புரட்சி சக்கரத்துக்கு பாக்கியஸ்தானம். சரியா? தர்மவாணிகளின் வீடு, குருவின் மூலத்திரியோன வீடு. குருவும் பார்க்குறாரு. போராட நட்சத்திரத்தை சந்திரனும் போகிறாரு. 3 இயற்கை சுபகிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கும். சரியா? நான் தான் இவ்வளோ நேரம் நீட்டி முழங்கிட்டு இருக்கிறேன். நட்சத்திரத்துக்கு தனியாக, ராசிக்கு தெரியாக. ஒரு சுருக்கமாக சொன்னோம்னா அந்த நாள் நல்ல நாள். சரியா? அப்படி தான் எடுத்துக்கணும். ரைட் நேர்களே? அடுத்து வந்து விருச்சிகத்துக்கு 2ல் சந்திரன் போகிறாரு. சரியா? 7 வருடக்குடன் சாரத்தில் 2ஆம் இடத்துல போகிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடு வரும். சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பேசிக்கோங்க. பிரச்சனையை பெருசாக்காதீங்க. இல்லைன்னா சிக்கல் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் ராசிக்கு 9 கூடிய 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறது நல்லது தான். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நிதானமாக பேசுங்க. நல்ல விதமாக தான் இருக்கும். சரியா நேர்களே? ராசிக்கு வந்து அட்டமஸ்தானம் வலுப்படுகிறது. சரி, அட்டமஸ்தானம் வழிபடுறதுனால என்ன? சில நேரத்தில் நல்லதுன்னு நினச்சி பேசுவீங்க. அது பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். குறிப்பாக பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேசும்போது கவனமாக இருக்கணும். யாருக்கும் உறுதி கொடுத்துடாதீங்க. நான் தரேன், பணம் தரேன், செக்கு கொடுக்குறேன், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு தவறுதலாக சொல்லிடாதீங்க. வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா காப்பாற்றணும். சில நேரம் வாக்கை காப்பாற்ற முடியாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம். ரைட் நேயர்களே? மற்றபடி விருச்சிக ராசிக்கு வந்து 2ல் சந்திரன் 7 12 சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் இணக்கம் நல்லாயிருக்கும். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் தூரதேச தொடர்பில் தொழில் பண்ணிங்கன்னா அது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குடும்பத்தில் வந்து ஒரு சுகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. சரின்னு விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அடுத்து தனுசு ராசியிலே சந்திரன் போகிறாரு. 6 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் பகை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். தனுசுக்கு வந்து சுக்கிரன் 6 11 கூடையவன். 50% நல்லா இருக்கும், 50% நல்லா இருக்காது. அதனால் சரின்னு போங்க. யார் என்ன சொன்னாலும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கும். சரியா நேர்களே? அதுபோல் ராசிக்கு 8 கூடியவன் 6 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படாது. வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஈஸியாக அதெல்லாம் போய் லாக் ஆகிடுவீங்க. ஆனால் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வெளியே வந்துடுவீங்க. தேவையில்லாமல் கால விரயமாகும். சரியா? நம்ம நினைப்போம், ஏன்டா இதை போய் பேசணும், இந்த விஷயத்தை தலையிட்டோம், நமக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்குள்ளே இதில் நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இது அமையும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல அமையும். யாரோ ஒருத்தர் செஞ்சு போன தப்புக்கு நம்ம கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். சரியா? அது மாதிரி சில பேருக்கு அமையும். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்துச்சுன்னா அது கண்டுக்காமல் போயிருங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ்மெண்ட் ஆக வேண்டாம்.
சரி சரின்னு போயிருங்க. சரியா? யாருனாச்சும் உங்களை கோபிச்சிட்டாலும் சரி, எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, சரிங்க சார் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே மௌனமாக போயிருங்க. நல்ல விதமாக இருக்கும். ஸோ தனுசு ராசி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ராசியில் சந்திரன் போகிறாரு, உணர்ச்சிசப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. உங்கள் மேலே நியாயம் இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். சரியா? உங்கள் மேலே நியாயமாக இருந்தாலுமே சரி சரின்னு போயிட்டோம். சில பேர் எப்படி நடக்கணும்னா, நம்ம மேலே நியாயம் இருக்கும், ஆனால் நம்மளை தப்புன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட குறையே இருக்காது, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல நம்மளை தான் வந்து கார்னர் படுத்துவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போயிடணும். சரின்னு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. மகரத்துக்கு வந்து என்ன அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். சரியா? 5-10 கூடன் சாரத்தில் 7 கூடன் போகிறான். குடும்பத்தில் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க விஷயத்துக்காக அலைஞ்சு திரிஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். 6ஆம் இடம் வளர்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு அலைச்சல் இருக்கும். சரியா? அதனால் மனதில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும். அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமான்னு 1008 சிந்தனை இருக்கும். சிந்தனையை சீர்படுத்துங்க. ஸ்டெடி மைண்டில் இருங்க. அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடுங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுப தொடர்பில் இருந்தாலுமே 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கவனமாக இருங்க. கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், கூட்டு தொழில், ஜாயிண்ட் வவுச்சர், அசோசியேஷன், டீம், இதில் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் மீட்டிங் போனீங்க, எதனாச்சும் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா நல்லா அந்த டாக்குமெண்டேஷனை எடுத்துகிட்டு போங்க. மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்லாம் நல்லபடியாக எழுதுங்க. அஜெண்டாவை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக இருக்கணும். இல்லைனா அதில் சொதப்பல் ஆயிரும். சரியா? மற்றவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, அந்த டீமில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, டீமாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. கவனமாக இருக்கணும். சரியா? 7 கூடன் 12ஆம் இடத்துல இருக்கனால நாவும் மருதி அசால்ட்டுத்தனம் வந்துடும். பொருள்களை ஒரு இடத்துல போட்டு தேடுவீங்க. சில பேர் மீட்டிங் போவாங்க. இது வந்து ப்ரைவேட்டில் நல்லா நடக்கும். ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். மீட்டிங் போகிற அன்றைக்கி முக்கியமான ஃபைலை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைனா முக்கியமான பேப்பர் ஒன்று விட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு டாக்குமெண்டேஷனை மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க. அதைத்தான் அன்றைக்கி இந்த மீட்டிங்கில் கேட்பாங்க. அந்த மீட்டிங்கு வரவங்க வந்து அன்றைக்கி அதை தான் கேட்பார். உடனே அந்நேரம் தான் அந்நேரம் தான் தேடிட்டு இருப்பாங்க. அங்கே வச்சு இங்கே வச்சேன்னு மண்டையை போட்டு சுரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும் மகர ராசினியர்கள். கும்பத்துக்கு நல்ல லாபமான நாளாக இருக்குங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? உயர்வாக இருக்கும். 6 கூடையவன் வந்து ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும். தாய் தப்பன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க, பேர் எடுப்பீங்க, புகழ் எடுப்பீங்க. நல்ல விதமாக இருக்குது. ஒரு மேன்மை பொருந்திய நாளாக இருக்குது. மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பெருமை இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான். கும்பராசிக்கு வந்து சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்து மீன ராசிக்கு காரியம் நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். வேலைன்னு இருப்பீங்க. தொழில்னு இருப்பீங்க. ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. சரியா? ரொம்பவும் தலையில் தூக்கி போட்டு ஆடாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. என்ன நெருக்கடி இருக்கும், 3 நாள் வேலையை ஒரே நாளில் பார்த்து கொடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொழிலையும் நிறைய நெருக்கடி இருக்கும். நிறைய வந்து வாடிக்கையாளர் வருவாங்க, அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சற்று ஓய்வு எடுக்கணும். சரியா? இல்லைன்னா மன உளைச்சல் ஆயிரும். மனத்தில் வந்து உடல் அசதியாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பஞ்சமாதிபதி வந்து 3-8 கூடன் சாரத்தில் போகிறதுனால எதிர்பாராத விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். திக்கும் காடாக வைப்பீங்க. எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது சில நேரத்தில் பாருங்கள், கடையை நம்ம அடைக்கிற நேரத்தில் கூட்டம் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க. 9 மணிக்கு கடை அடைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 8:45 வந்து ஒரு 20 பேர் கடைக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கே மணி 10:30 மணி வரைக்கும் ஆயிரும். ஏன்னா 20 பேர் வந்துட்டாங்கன்னா 20 பேர் இப்படி ஆளுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிடுவாங்க. அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்நேரம் நீங்கள் இன்னும் கடையை விட்டு வர முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஓனர். அவங்களுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். அது பகல் முழுக்க வர மாட்டானுங்க. கடையை அடைக்கிற நேரத்தில் வந்துடுவானுங்க. நிறைய இடத்துல நடக்கும். சரியா? இது எல்லா இடத்துலையும் நடக்கும். ஹோட்டலில் நிறைய நடக்கும். கடையை லாக் பண்ணுற நேரத்தில் ஒரு பெரிய ஆர்டர் வந்துடும். ஒரு 10 பேர் சாப்பிட வந்துடுவானுங்க. அந்நேரம் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு நெருக்கடி வரும். மீன ராசிக்கு ஒரு நெருக்கடி வரும். தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நெருக்கடி வரும். உத்தியோக ரீதியாக எப்படி வரும்? சாயந்தரம் கிளம்புற நேரம் வேலையை கொடுத்துருவாங்க. 6:30 கிளம்பலாம்னு நினைப்பீங்க. அந்நேரம் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து இதை பார்த்துட்டு போங்க, இதை முடிச்சுட்டு போங்கன்றவாங்க. நீங்கள் உட்காந்துட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மீனராசிக்கு இருக்கும். கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த அமைப்பு இருக்குது. 3-8 கூடன் சாரத்தில் 5 கூடன் போகிறதுனால அதை இஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்றுட்டு செஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா? ரிலாக்ஸாக இருந்து செய்யுங்க. ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ். ஓகே நேயர்களே, நானும் ரொம்ப பேசிட்டு தான் இருக்கிறேன். பலதரப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். சில பேருக்கு இது அப்படியே மேட்ச் ஆகும், சில பேருக்கு அப்படியே ஒத்து போகும், சில பேருக்கு அப்படியே சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்துகிற அளவு பலன் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் நடக்குது. சரியா? எல்லா காரியத்தையும் என்னால் எழுத்து போட்டு பதில் சொல்ல முடியாது. இருப்பினும் 27 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் ஏப்ரல் 9 பங்குனி 26 எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நல்லபடியாக நடக்கட்டும். குருவாரம் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும்
மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி நல்லதொரு நாளாக அமைப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.